சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. வீரபாண்டியன், இந்த தேர்தலில் இதுவரையிலும் 51 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் தேர்தல் ஆணையத்தால் தமிழ்நாட்டில் பிடிபட்டிருக்கிறது. இது இல்லாமல் இன்னொரு செய்தி இன்றைக்கு வந்திருக்கக்கூடியது, 3 நாள் மது கடைகளுக்கு விடுமுறை என்பதனால் 130 கோடி ரூபாய்க்கு ஒரே நாளில் நேற்றைக்கு வியாபாரமாகி இருக்கிறது. இது தேர்தல் செலவுல தான் இதுவும் வருமா? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது ரெண்டுமே எவ்வளவு பெரிய ஆபத்து இந்திய ஜனநாயகத்திற்கு காத்திருக்கிறது என்பதனுடைய அடையாளங்கள் இவை. ஒரு இந்தியா மாதிரி ஒரு மிக சிறந்த தேர்தல் ஜனநாயக முறை, நிறைய சீர்திருத்தம் தேவை என்றாலும் கூட உலகத்தில் இன்றுள்ள தேர்தல் முறைகளில் நம்முடைய தேர்தல் முறையை தான் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு இந்திய ஜனநாயகத்தின் நாட்டியம்ன்றான், டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. நீங்க சொன்னது போல ஃபெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரஸி, தேர்தல் ஜனநாயகத்தின் திருவிழான்றான். இன்னும் இப்போ இடதுசாரிகளாம் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த போது அதுக்கு ஒரு புது விளக்கம் தந்தோம். அது வெறும் ஜனநாயகம் நாட்டியம் மட்டுமல்ல, திருவிழா மட்டுமல்ல, வாழ்வுக்கானது, லைஃப் ஆஃப் டெமோக்ரஸி, வாழ்வுக்கானது. உணவு, உடை, வீடு, மருத்துவம் என்ன எதிர்காலத்துக்கானதுன்னு நம்ம சொன்னோம். இதெல்லாம் பாழாக்குற காரணிகள். அது ஒரு ஒரு மனிதனை சிந்திக்க செய்து கொள்கை வழியாக 120 கோடி மக்களை அதை அடையாளப்படுத்துகிற அதிகாரம் உன் கையில் இருக்கிறது என்கிற சிந்தனையை வரவிடாமல் செய்வதற்கு தான் அந்த மதுபாட்டில். அது எவ்வளவு பெரிய தீமை செய்கிறோம். எத்தனையோ நூற்றாண்டுகள் போராடி பெறப்பட்ட நாட்டினுடைய விடுதலை, பல முன்னோர்கள் போராடி பெறப்பட்ட கலாச்சார பண்பாட்டு ஒற்றுமை எல்லாவற்றையும் சிதைக்கிறாங்க அதன் மூலம். இதற்கு அந்தந்த கட்சிகள் தான் மனதோடு உரையாடல் பண்ணணும். அவர்கள் சரித்திரம் இன்னைக்கு நாளைக்கு குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அவர்களை தண்டிக்கும். இது நல்ல முறையல்ல. எனவே இவற்றெல்லாம் கைவிட்டு விட்டு இவையெல்லாம் தீமை என்பதை உணர்ந்து அரசியல் கட்சிகளே முதல்ல கலாச்சாரப்படணும். நாம நிறைய மக்களுக்கு தான் சொல்றோம், நீங்க வாக்குகளை விட்டு விடாதீர்கள்னு. கட்சிகளே தங்கள் கட்சிகளை விற்கிறார்கள். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களை விற்கிறார்கள் பணம் படைத்தவர்களுக்கு. முதல்ல அங்கிருந்து துவங்கணும். மக்கள் அல்ல, வறுமையும் ஏழ்மையும் தலைவிரித்தாடுகிற 3வது இந்தியா மக்கள் கிட்ட போயிட்டு அப்படியே நல்ல கரன்சி நோட்டை காட்டினாக்கா நானே அப்படி பசியில் இருந்தால் கை நீட்டத்தான் செய்யும். இயல்பு அது. நடுத்தர மக்கள் கூட அதுக்கு பல இடங்களில் இரையாகிறார்கள். வறுமையில ஏழ்மையில இருக்கிற அந்த ஜனங்களை பயன்படுத்தி கொண்டு பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சிகள், அது இந்த மண்ணில் தான் சிங்காரவேலர், பெரியார், பெரிய பெரிய மேதைகள்லாம் தோன்றி, அம்பேத்கர், காந்தி, இந்த மாதிரி பெரும் மேதைகள்லாம் தோன்றி வளர்த்ததை பாழாக்குறோம் பாருங்க. நாம கூச்ச உணர்வே இல்லை பாருங்க. ஒரு அரசியல் கூச்ச உணர்வு இருக்கிறது அல்லவா? அந்த கூச்ச உணர்வு அரசியல் கட்சிகளுக்கு தேவைப்படுகிறது. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா எடுத்துக்கூடாது. தமிழ்நாட்டு முதல்வரே நான் கேட்கிறேன், ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டுடைய முதல்வர் தனது தேர்தல் அறிக்கையை என்ன ஒரு மாநகராட்சி தேர்தல் போல கலைஞரும் இந்த அம்மையாரும் பண்ணாங்க. இதுனா இது சட்டமன்ற தேர்தலா மாநகராட்சி தேர்தலா? 2 காரணிகள் அல்லவா இந்திய நாடாளுமன்றத்திற்கு. ஒன்று அயலுறவு, இன்னொன்று பொருளாதாரம். அயலுறவை பற்றி பெரிய தலைவர், மூத்த தலைவர் கலைஞர் ஏதாவது பேசினாரா? இந்த அம்மையார் பேசினார்களா? 120 கோடி மக்களை கொண்டிருக்கிற உலகத்தின் பிரம்மாண்டமான ஜனநாயக நாட்டிற்கு எது முகம்? வெளியில் அயலுறவு, உள்ளுக்குள் பொருளாதாரம். இந்த 2 பற்றி ஆழமாக பேசினார்களா? இவர்கள் அறிவுக்கும் இவர்கள் கட்சி, இவர்கள் எவ்வளவு பெரிய கட்சி, இவர்கள் கட்சி அதற்குரிய ஒரு அரசியல் கருத்துக்கள் ஏதாவது வெளிப்பட்டதா? அல்ல. அயலுறவு கொள்கை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. நம்முடைய அயலுறவு கொள்கை எப்படி இருக்குன்னு அப்படி சொல்ல முடியாது. இலங்கை பிரச்சனை தொடர்பாக கருணாநிதி அதுல ஒரு அரசியல் இருக்கு, அதுல அரசியல் தான் இருக்கு, குற்றம் சாட்டுகிற அரசியல் இருக்குது. அன்றி அந்த அயலுறவு கொள்கை மாற்றப்படணும்னாக்கா ஒரு நாடாளுமன்ற வாதத்தின் மூலம் தான் மாற்றப்பட வேண்டும். அந்த அதிகாரங்களை ஒரு 5-6 அமைச்சர்கள் எடுத்துக்கொள்ள கூடாது என்பது போன்ற ஆழ்ந்த அரசியல் எதுவும் இல்லை. இந்த கட்சி அந்த கட்சி, அந்த கட்சி இந்த கட்சியை தாக்குவது போன்று இருக்கிறது தவிர நம்ம அயலுறவு கொள்கை மீது ஒரு நீண்ட பார்வை இருப்பதாக தெரியவில்லை. அதுல மூத்த தலைவர் கலைஞர் போன்றவர்கள் அதுல கவனம் செலுத்தவே இல்லை. அது ஒரு ஒரு திருச்சண்டை கழைப்பது போன்று இருக்கிறது. இல்ல பொத்தாம் பொதுவா நீங்க தேர்தல் எல்லா காலகட்டத்திலுமே ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய 2 கட்சிகள் ஒருவரை ஒருவர் கடுமையாக குற்றம் சாட்டுவதும் ஒருவருடைய குறைகளை இன்னொருவர் பட்டியலிடுவதுமான போக்குதானே எல்லா காலத்திலும் இருக்கிறது. இந்த 2 கட்சி அல்ல ஜனநாயகம், அதற்கு மேல் இருக்கிறதல்வா தமிழக நலன் என்பது வேறு. தமிழக நலனை முன்வைத்து வாதிடுவது, கருத்துக்களை முன்வைப்பது, விமர்சிப்பது என்பது வேறு. ஆனால் 2 பேருடைய சண்டையாக அதை மாற்றுவது என்பது வேறு. இல்ல திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை தோழர் சரியா கவனிச்சிருப்பாரான்றது இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ முக்கியமான சில கருத்துக்கள், சில பணிகள், சேது சமுத்திர திட்டமாகட்டும் அல்லது வெளியுறவு கொள்கையில இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், அதை எப்படி முன்னிறுத்தி செல்ல வேண்டும் என்பதை தேர்தல் அறிக்கை திமுக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இப்ப கம்யூனிஸ்டுகள் மட்டும் நீங்க தமிழ்நாட்டில் என்ன சொல்லி பிரச்சாரத்தை மேற்கொள்கிறீர்கள்? இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் வச்சுதான் நீங்க சொல்றீங்க. ஒன்னும் தேசிய சித்தாந்தத்தையோ உலகளாவிய பொருளாதாரத்தையோ மட்டும் இந்த தமிழ்நாட்டில் மையமா வச்சு ஒன்னும் வாக்கு சேகரிக்கல. அங்க இருக்கிற லோக்கல் பிரச்சனைகளை வச்சுதான் செஞ்சுட்டு தோழர் சொல்ல சொன்னாங்க.
முதல்ல நீங்கள் பேச சொன்னீங்க அதிகமான பணம் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் இது வந்து அதாவது அந்த பணங்கள் வந்து யாருதுன்னு கண்டுபிடிக்கல, அவங்க வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற வியாபாரம் மற்ற இப்போ அதாவது அன்அக்கவுண்டட் மணி நிறைய புழக்கத்தில் இருக்கின்றது அதனுடைய வெளிப்பாடை ஒழிய இன்றைக்கு கிளைம் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க நம்ம தேர்தல்ன்றதுனால அரசியல் கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனால் வியாபாரிகள் அந்த பணத்தை வந்து பிடிக்க சொல்ல அவங்க வந்து அதை கிளைம் பண்ண முடியல. அப்போ அவங்க வந்து அதுலயும் ஒரு கோளாறு இருக்குது. வெளிப்படையாக சொல்ல முடியாத கணக்கில் வராத பணம் என்பது பணப்புழக்கம் என்பது எல்லா தொழில்களிலும் நடந்து ஒரு வகையில காட்டுது. அரசியல்வாதிகள் கொண்டு போன பணம் மட்டும் இல்ல, இது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் செய்யறவங்க நம்பர் 2 பிசினஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த பணங்கள் வந்து கிளைம் பண்ண முடியாத அவங்க விட்டுறாங்க. ரெண்டாவது மது பாட்டிலை பற்றி தோடர் சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த 3 நாள் தேர்தலுக்காக மூடினாங்க, அதனால விற்பனை அதிகம்னு சொல்றாங்க. ஆனால் குஜராத்தில் இந்த தேர்தல் நடைமுறை தொடங்கின உடனே 100 கோடி லிட்டர் கள்ளச்சாராயம் பிடிச்சிருக்காங்க. இங்க பணத்தை எப்படி நம்ம நம்பர் 2 பிசினஸ்ன்றதுனால நிறைய பணம் கிடைச்சதோ அது மாதிரி குஜராத்தில் அங்க நம்பர் 2 பிசினஸ் இருக்கிற கள்ளச்சாராயம் கிடைக்குது. ஆக எங்க வந்து எது நிறைய வந்து சட்டத்துக்கு புறம்பான புழக்கத்தில் இருக்கோ அந்த நிலையில அது நான் முடிச்சிடறேன். அந்த நிலையில தொடர்ந்துகிட்டு இருக்கு. தோடர் சொன்னாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில நாங்க தெரியும், இன்னும் சொல்ல போனா பகுதி பகுதியா இந்திய பொருளாதாரத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம், மதசார்பினை பற்றியும் சொல்லியிருக்கோம், வெளியுறவு நிலையை பற்றியும் சொல்லியிருக்கோம், இன்னும் பொருளாதாரத்தில் என்ன சீர்திருத்தம் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கு, அதுக்கு என்ன மாற்று வேணும்ன்றதையும் சொல்லியிருக்கோம். ஆக அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சருடைய பிரச்சார கூட்டங்கள்லையும் இந்த நாட்டு பாதுகாப்பு பற்றியும் பொருளாதார நிலையை பற்றியும் விளக்கி சொல்லியிருக்காங்க. அதுக்கு யார் காரணம் குற்றம் சாட்டியும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை வந்து மறுபடியும் வரவிடாம தடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆக எதையுமே நாங்கள் தேவையானதை சொல்லியிருக்கிறோம். அதை வந்து எது எல்லாத்தையும் வந்து நாங்கள் சொன்னா கூட கூட்டங்கள் எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை தான் பேச முடியும். ஒரு கூட்டத்தில் வந்து 40 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுகிற இடத்துல எல்லாவற்றையும் பேசிட முடியாது. அதன் அடிப்படையில் தான் சில இடங்கள்ல அது பேசாமல் விடுபட்டு போயிருக்குமே ஒழிய மற்றபடி நாங்கள் எதையும் வந்து மறைச்சு வச்சு இல்லை ரகசிய ஒப்பந்தம் பண்ணிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் அனைத்து விஷயத்துல வெளியுறவு கொள்கையில உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு அப்படின்றது பார்வையை சொல்லி இருக்கிறோம். சரி ஞானி, முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல